தனி நபராக நீங்கள் யார்? இது கேள்வி. பிரச்சனை கரூரில் என் சொந்தம், என் நடிகர், என் ரசிகர், என் குடும்பம் எல்லாம் அது ரைட்டு. ஒரு பிரச்சனைன்னும் போது அங்கேருந்து விட்டு ஓடுறது என்ன குணம்? வேசார்பாடியிலையோ இல்லை புளியாந்தோப்புலையோ இல்லை பெருமேட்லையோ சண்டை சேவல் வளர்ப்பாங்க. இந்த சண்டை சேவல் சண்டையில் தோத்துட்டாலும் அந்த இடத்த விட்டு வெளில போகக்கூடாது. வட சென்னை மதுரையிலலாம் பார்த்திங்கன்னா இந்த சேலத்துலலாம் சேவல் பந்தயம் நடக்கும். சேவல் தோக்கட்டும் ஜெயிக்கிட்டோம் வேறு விஷயம். அந்த சேவல் அந்த அந்த சண்டையில் தோத்துச்சுன்னா கூட மாப்பிள்ள நம்ம சேவல் அடி வாங்கிட்டான், ஆனால் களத்தில் வந்து போகலடா, நிற்கிறான்டா, பயிற்சி கொடுத்தா அத்தை சண்டை நல்லா செய்வான். அந்த சேவல் எடுத்து அந்த சேவல் கூட பேசிகிட்டே போகும்போது என்னடா ஏன்டா அடி வாங்கினேன்னா அதுக்கு புரியும். ஒரு 3 அறிவு 5 அறிவு இருக்கிற ஜீவனுக்கு கூட அந்த உணர்வு இருக்குது. நம்மளை நம்புகிறாங்க, இந்த இடத்த விட்டு நம்ம ஓடக்கூடாது, இது நமக்கு உண்டான களம், நல்லதோ கெட்டதோ நான் இங்கே தான் பார்ப்பேன்னு பின்னங்கால பெடல் எடுத்து ஓடிட்டு 3 நாள் கழித்து வீடியோ போட்டுட்டு பழைய தூக்கி திமுக மேலே போடுறது எந்த விதத்தில் நியாயம்? யாருக்காக நீங்கள் நின்னீங்க? இனிமேல் யாருக்காக நீங்கள் நிற்க போகிறீங்க? இந்த கேள்வியை கேட்டால் பத்திரிகையாளர் ஏன் புதுசாக வந்தவர் மேலே கேள்வி கேட்குறாரு? அவர் இதுக்கு வந்ததுனால தான் கேள்வி, அரசியலுக்கு வரலன்னா கேள்வி கேட்க போகிறதில்ல. இப்போது ஜெயம் ரவி அவர்களுக்கும் விவாகரத்து இது மாதிரிலாம் வந்துச்சு. நான் என்றைக்குன்னா ஒரு நாள் பேசுவேன்னா இல்லை அதை பற்றி கேள்வி நீங்கள் கேட்டால் எனக்கு தேவையில்லை. ஒரு பொது வாழ்க்கையில் அவர் நடிகர், அது அவர் பிரச்சனை. சினிமா துறை கவர் பண்ணுறவங்க பேசிட்டு போகிறாங்க, நமக்கு என்ன இருக்குது அதில்? அரசியல் விமர்சகரா இல்லை. அதில் விஜய் அவர்களுக்கு வந்து இனிமேல் அந்த இறங்கு முகம் அது பார்க்கணும்.